பெருமாளுடைய முதல் அவதாரம் மச்சவதாரம். அவரை இதே கோலத்துல ஏதாவது தலத்துல தரிசிக்க முடியுமா? அதாவது மூலவரா மச்ச ரூபத்துல பெருமாளை தரிசனம் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு நாம கேரளாவுக்கு போகணும். கேரளாவுல கோழிக்கோடுல இருக்கிற கக்கூர் அப்படிங்கிற கிராமத்துல பெருமாள் மூலவரா மச்சவதார ரூபத்திலேயே அருள் புரிகிறாரு. இப்படி பெருமாளை மூலவரா பார்க்கறது அப்படிங்கிறது மிக மிக அரிது. இந்த கோவிலை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவுடைய கடைசியில கேரளாவில் இருக்கிற தசவதார தலங்களை பத்தின குறிப்பையும் பார்க்க போறோம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். பெருமீன்புரம் விஷ்ணு கோவில் பேர்லயே பெருமாளுடைய மச்சவதாரத்துடைய குறிப்பு இருக்குது. பெருமீன் இது தமிழ் சொல் தான். பெரிய மீன். மச்சவதாரத்தை தான் இப்படி குறிப்பிடுறாங்க. முன்ன ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருந்த குளத்துல பெரிய அளவிலான ஒரு மீன் காணப்பட்டதாகவும் அதையே மச்சவதாரமா கருதி மக்கள் வழிபட்டதாகவும் பிற்காலத்துல அந்த இடத்துல மச்சவதாரத்தையே மூலவரா கொண்டு கோவில் அமைக்கப்பட்டதாகவும் இந்த கோவிலுடைய தலவரலாறு சொல்லுது. இந்த தலவரலாறு புராண நிகழ்வு ஒன்றோடும் தொடர்புடையது. மனு அப்படிங்கிற அரசருடைய குறிப்பு நம்ம புராணங்கள்ல இருக்கு. இவர் ஆற்றங்கரையில பூஜை பண்ணும்போது நீரை எடுத்து மறுபடியும் நீர்லயே விடும்போது ஒரு சிறிய மீன் அவர் கையில வருது. அத மறுபடியும் அவர் நீர்க்குள்ள விட போகும்போது அந்த மீன் இங்க என்ன விட வேண்டாம், பெரிய மீன் எதுக்காச்சும் நான் இரையாயிருவேன், அதனால என்ன உங்களோடய அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப மனு அதை எடுத்துட்டு வராரு. அவர் ஒவ்வொரு இதா மாத்துறாரு. ஒரு சின்ன தொட்டி அந்த மாதிரி மாத்தும் போது அந்த மீன் அசுர வேகத்துல வளருது. அப்ப கடைசியில அது ரொம்ப பெரிய சைஸ் ஆகும்போது அதை கொண்டு போய் கடல்லையே விட்டுறாரு. அந்த மீன் ரூபத்துல வந்தது வேற யாரும் இல்ல, பெருமாள் தான். அவரு பிரளய காலம் வரத உணர்த்தி உயிரினங்கள் எல்லாம் காப்பாற்றும்படி மனு கிட்ட சொல்றாரு. அதுக்கேத்தபடிக்கு மனு ஒரு பெரிய கப்பல் செஞ்சு அதுல எல்லா உயிரினங்களையும் சப்த ரிஷிகளையும் உள்ள வர சொல்லி சிருஷ்டிய காப்பாற்றுறாரு. இந்த புராண நிகழ்வை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிகழ்வின் நினைவா கட்டப்பட்ட திருக்கோவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. பரசுராமரால் கட்டப்பட்ட கோவில். அதனால இது பரசுராம கஷேத்திரம். அப்ப பரசுராமர்னு சொல்லும் போதே யுகங்கள் தாண்டிய திருத்தலம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. பிற்காலத்துல அப்புறம் சேர மன்னர்கள் இத கற்றளி, அதாவது கல்லால் அமைக்கப்பட்ட கோவிலா மாத்திருக்காங்க. சேர நாட்டு பாணியில தான் இருக்குது. அதை இப்ப நம்ம கேரள பாணி அப்படின்னு சொல்லலாம். சேர மன்னர்களுடைய படைத்தலைவர்களா இருந்தவர்கள் சாமுத்திரிகள். சேர மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு சாமுத்திரிகள் குறுநில மன்னர்களாக கேரளாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சாமுத்திரிகள் ஆட்சி காலம் அப்படிங்கிறது கேரள வரலாற்றில் மிக முக்கியமான பங்களிக்குது. இந்த சாமுத்திரிகளும் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இப்படி பலரால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால குறிப்பா இந்த மன்னர் தான் கட்டினாரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த கக்கூர் ஊருக்கு பக்கத்துல தசவதார தலங்கள் இருக்குது. தசவதாரத்தில் முதலாவது அவதாரமான மச்சவதாரம் கக்கூர்ல இருக்க கோவில். அதே மாதிரி மற்ற அவதாரங்களுக்குரிய தலங்களும் கக்கூரை சுத்தியே இருக்குது. இந்த பகுதிக்கு போனோம் அப்படின்னா தசவதார தலங்களை ஒரே நாள்ல நம்ம பார்த்து தரிசனம் பண்ண முடியும். மற்ற தலங்களை பத்தியும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, அதை நம்ம தனி வீடியோவா பார்த்திடலாம். மச்சவதார தலங்கள் தொடர்ச்சியில அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலத்தை பத்தி பார்க்க போறோம். இதுதான் நம்முடைய அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்கான திருக்கோவில். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.